காவல் நிலையத்திற்கு மனைவியின் சடலத்துடன் சென்ற கணவன் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம். கணவனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். கட்டிய மனைவியை கணவனை கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? மதிய நேரம் சந்தமாக்குளூர் போலீஸ் ஸ்டேஷன் எப்பவும் போல பரபரப்பா இருந்திருக்கு. அப்போ பெண்ணின் சடலத்தோட ஸ்டேஷனுக்கு வந்த நபர் ஒருத்தர், சார், என் பேரு வெங்கடேஸ்வர்லு, என் மனைவி மகாலட்சுமிய நானே கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன், அதனால இப்ப சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கார். இதனால உடனடியா அந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் வெங்கடேஸ்வர்லுவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆந்திராவில் உள்ள ஏல்சூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வர்லு கூலி வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மகாலட்சுமிங்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஆரம்பத்துல இவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. கணவன் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவாராம். இதுக்கடையில மகாலட்சுமி செல்போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்காங்க. எந்நேரமும் போன் யூஸ் பண்றது, வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு பாக்குறதுமா இருந்திருக்காங்க. கணவன் நைட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மகாலட்சுமி யார் கூடவோ போன் பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் நைட் நேரத்துல யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்தாங்க மகாலட்சுமி. அப்போ இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கன்னு வெங்கடேஸ்வர்லு மனைவி கிட்ட கேட்டு இருக்கார். அதுக்கு நான் எங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி இருக்காங்க. நீ பொய் சொல்ற, வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க, நீ யார் கூடவோ தொடர்புல இருக்குன்னு சொல்லி வெங்கடேஸ்வர்லு மனைவி கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் யார்கிட்டையும் பேசல, எங்க அம்மா கிட்ட தான் பேசினேன், நான் உங்களுக்கு உண்மையா தான் இருக்கேன், நீங்க தான் தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்கன்னு பதில் சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில சண்டை ஏற்பட்டிருக்கு. ஆனா அதே சந்தேக புத்தியோட இருந்த கணவன் மனைவி வீட்டுல இல்லாத நேரத்துல செல்போனை எடுத்து பாக்குறது, அதுல அன்னோன் நம்பர் இருந்தா அது யாரு என்னன்னு கேட்டு சண்டை போடுறதுமா இருந்திருக்காரு. கணவனோட டார்ச்சர் தாங்க முடியாம மகாலட்சுமி தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தனிமையில வாழ்ந்த கணவன் மனைவியை கூப்பிட அடிக்கடி அவங்க தாய் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா கணவன் மேல கடும் கோபத்துல இருந்த மனைவி சந்தேக புத்தியோட இருக்கிறவங்க கூட என்னால வாழ முடியாதுன்னு அவரை தகாத வார்த்தைகளால திட்டி அனுப்பி இருக்காங்க. இது வெங்கடேஸ்வர்லுவை இன்னும் கோபப்படுத்தி இருக்கு. இதனால மனைவி மீது கொலை வெறியில இருந்த கணவன் அவங்கள கொலை பண்ணவும் திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு மகாலட்சுமியோட வீட்டுக்கு போன கணவன், உன்னோட நகைகள் எல்லாம் எங்க வீட்டுல தான் இருக்கு, அதையெல்லாம் வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லி இருக்கார். அதை நம்பி வெங்கடேஸ்வர்லு கூட பைக்ல போயிருக்காங்க மகாலட்சுமி. அப்போ பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த தம்பதிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. மனைவி மேல கோபத்துல இருந்த கணவன் அவங்கள கழுத்த நெரிச்சு துடி துடிக்க கொண்டு இருக்காரு. அடுத்து சடலத்தை பைக்ல வச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டார். இந்த வழக்க ரொம்ப தீவிரமா விசாரிச்ச போலீஸ் வெங்கடேஸ்வர்லுவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.